ஒரு முதலமைச்சர் படத்துக்கு லீவு கேட்டு படம் பார்க்க போனா, ஐயோ சரி லீவ் லெட்டர் எழுதி தர சொல்லுங்க சார், நாங்களாம் லீவ் கொடுக்கோம். இப்படி ஒரு அமைச்சருக்கு உண்டாயா உலகத்தில்? தலையில தான் அடிக்கும். கல்வியை முதல்ல மாநில பள்ளியிலிருந்து மத்திய அரசுக்கு மாற்றுறது யாரு? சரி, திரு ஜோசப் விஜய் அவர்கள் இன்னும் நான் ஓரளவு நினைச்சேன், ஓரளவு கொஞ்சம் விவரம் உள்ள ஆளுன்னு நினைச்சேன். அப்படி இருக்க மாதிரி தெரியல. எத்தனை வருஷமா நீட்டு எழுதிட்டே இருக்காங்க, இன்னும் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா எப்படி சார் முடியாது? முடிஞ்சு போன பிரச்சனைக்கு இப்போ தீர்வு காண வரணும்னா எப்படி சார் முடியாது? அது மட்டும் இல்லை, ஜோசப் விஜய் அமைச்சர்ல 2 பேர் மத்திய அரசுடைய அனுமதி இல்லாமலே வெளிநாட்டுக்கு போறாங்க. இப்படி தான் அவர் அமைச்சர்கள் லட்சணமே இருக்கும், அவருடைய லட்சணமும் அப்படி தான் இருக்கும். ஐயோ, இப்படி ஒரு அமைச்சருக்கு உண்டாயா உலகத்தில்? தலையில தான் அடிக்கும் சார். கூட்டணி பற்றி எல்லாமே தகுந்த தேர்தல் அறிவிச்சோன்னா வரும். உள்ளாட்சி தேர்தலுக்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கு. சிரிப்பு தான் என்ன செய்ய முடியும்? போராடுற ராகுல் காந்தி பார்த்தா இன்னைக்கு கடைசி நேரத்தில் அவனுக்கு புகலிடமே இல்லை, கரப்பாம்பூச்சி பின்னால போய் உட்காந்துருக்காங்க. இங்க ஜோசப் விஜயை பார்த்தா லீவு வேணும்னு மந்திரிகளை லீவு கேட்காங்க சார். நாட்டை ஃபைலை படித்து பார்த்து நல்லா பண்ண சொல்லுங்க சார். ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, பழனியில் 100 கோடி ரூபா சொத்து, என்னுடைய உறவினர் இல்லைங்க. யார் கேட்டால் உறவினர் இல்லைன்னு யார் கண்டுபிடிச்சி சொல்லுங்க சொல்கிறோம். நாங்கள் 100 கோடி ரூபாய்க்கு சொத்து பேர் கண்டுபிடிச்சி கொடுங்க, தண்டனை கொடுங்கன்னு தானே சொல்கிறோம். உங்களை நாங்கள் ரிசைன் பண்ண சொல்லலை. அறநிலையத்துறை அமைச்சர் நான் ரிசைன் பண்ண சொல்லலை. நீங்கள் தர்மேந்திர பிரதான ரிசைன் பண்ண சொல்கிறீங்க, நான் அவரை ரிசைன் பண்ண சொல்லலை. தவறை திருத்திடுங்க, கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுங்க. கரூர் அரசு அதான் அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்த இனாம் போது நிலத்தை யாரும் கொடுக்காதீங்க, கொடுக்க முடியாது உங்களால். நான் ஏற்கனவே படித்து சொல்லியிருக்கேன். 1947 ஒருத்தர் கேஸ் போட்டார். 1968 தான் சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு வந்துச்சு. 80 வருஷம் கையில் வச்சிருந்த லேண்டு, இனாம் லேண்டு, கோயில் லேண்டு 80 வருஷம் கழிச்சு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க, நீ 180 வருஷம் ஆச்சாலும் சரி அது உனக்கு சொந்தம் கிடையாது, கோயிலு தான் சொந்தம். கோயிலில் யார் பூஜை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும், கோயிலில் யார் மணி அடிக்காங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும், கோயிலில் யார் சேவை செய்கிறாங்க தூக்குறாங்க அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அவங்க முடிஞ்ச பிறகு அது அடுத்தால யாருக்கு வரும் அவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன். திருநெல்வேலியில் என்னுடைய ஊர்லேயே இருக்குது, நெல்லையப்பர் கோயில் இடம் இருக்குது. வீடு கட்டி 50-60 வருஷமாக குடியிருக்காங்க. அது குடியிருப்பு பகுதி. 60-70 வருஷமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு பட்டா கொடுக்க முடியுமா, சட்டத்தில் இடம் இருக்காங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அவங்களுக்கு முழு உரிமை நீங்கள் கொடுக்கணும். அது அவங்களுடைய பாரம்பரியம் அனுபவிக்கிறது மாதிரியாவது கொடுக்கணும். இது என்னுடைய கோரிக்கை, எங்களுடைய கோரிக்கை.